குட் ஈவினிங் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கோழிக்கு நான் கூண்டு ரெடி பண்ணியிருக்கேன். கலர் கோழி குஞ்சுங்களுக்கு அது அந்த எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி டைப்பு, அதாவது போன டைம் நம்ம கோழி வளர்த்தங்க இல்லையா, அது என்னாச்சுன்ட்டு நான் வீடியோ ஒன்று போட்டிருக்க, எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த மிஸ்டேக் இப்போ நடக்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன். அந்த ஐடியா என்னென்னு பாருங்கள். மரத்தை வச்சியும் கவரை கட்டியும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள் ஃபேமிலி, எப்படி பண்ணியிருக்கேன் என்னன்ட்டு பாருங்கள் நீங்களே. இங்கே பாருங்கள், மரத்தை நல்லா ஹெவியான மரத்தை வெட்டி, இந்த பக்கம் கயிறு 2 கயிறு இருந்ததுனால தான் இந்த பக்கம் ஒரு கயிறு, அந்த பக்கம் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கயிறு, அதே மாதிரி கட்டுக்கம்பி இருந்துச்சு. 2 பக்கமும் கட்டுக்கம்பி கட்டி நல்லா மரத்தை நல்லா இதுக்கு கீழே ஒரு மரம், அதுக்கு மேலே ஒரு மரத்தை போட்டு, நல்லா ஹெவியான மரத்தை போட்டு நல்லா ஆடாத மாதிரி. இங்கே பாருங்கள், ஒன் டைம் நாய் 10-15 நாய் சேர்ந்து நம்ம கோழிங்கெல்லாம் சாகடிச்சிருக்காங்க. அது இருந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல காசு வந்திருக்கும். ஒரு வீட்டான நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கோழி வளர்த்தாவே ஒரு லவர்ஸுக்கு தெரியும், கோழி வளர்க்குற லவர்ஸுக்கு தெரியும் அது எப்படி என்னான்ட்டு. அதனால் நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கேன். இது இன்னும் ஆகாது. மேக்ஸிமம் நாய்ங்க வந்தாலையும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பக்கம் கயிறா, இந்த பக்கம் கயிறு, அதே மாதிரி இதுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கமும் கயிறு, இந்த பக்கம் கட்டுக்கம்பியில் கட்டியிருக்கேன். அதே மாதிரி இப்படி சுற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கமும் கயிறு, ஓகேங்களா? இந்த பக்கமும் கயிறு கட்டியிருக்கேன். அப்படியே சேம் தான். அப்படியே ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தான் இன்னொரு பக்கமும் கட்டியிருக்கேன். இந்த பக்கம் கட்டுக்கம்பி. கயிறு கம்மியாக தான் இருந்துச்சு ஃபேமிலி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பச்சை வலை கட்டிகிட்டு இருந்தோம். அந்த பக்கம் வீட்டு பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக பச்சை வலை கட்டிகிட்டு இருந்தோம். அதில் நீண்ட கயிறு தேடி எடுத்தேன். சரி, இன்றைக்கி சும்மா தான் இருக்கமே, ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக செஞ்சுட்டேன். ஆடாது, ஒன்றுமே ஆகாது. அதாவது ஓப்பன் பண்ணுறது மட்டும் கோழிங்களை ஏன்னா வெளிமேய்ச்சலுக்கு தான் விடணும். வெளிமேய்ச்சலுக்கு விட்டால் தான் கோழிங்க ஆரோக்கியமாகவும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். அதனால் வெளிமேய்ச்சல் வர்றதுக்கு இந்த இடத்துல கயிறை 6 கலட்டி ஒரு ஈவினிங் டைம் ஒரு 1 hour 2 hour வெளிமேய்ச்சலுக்கு விட்டுருவோம். இந்த இடத்துல வெளிமேய்ச்சலுக்கு விட்டுருவேன். ஓகேவா? வெளிமேய்ச்சலுக்கு விட்டுருவோம். விட்டுட்டு இப்போ எடுத்து விட்டுட்டோம். மறுபடியும் விட்டுட்டு பண்ணியாச்சு ஃபேமிலி. இன்றைக்கி பாருங்கள், வெட்டினது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் கையை பாருங்களேன். இந்த இடத்துல காப்பே கட்டிக்கிச்சு செவந்து. நல்லா மரத்தை வெட்டி நானும் ஈஸியாக வெட்டிடலாம் அப்படின்ட்டு பார்த்து வெட்டினா முடியல. எங்கள் சேகு ஃபுல்லாக இங்கே பாருங்கள், நல்லா தெரியும். சேகுனால வெட்ட முடியல. கத்தி நம்மக்கிட்ட அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை, நம்ம கத்தி வச்சு தான் வெட்டிச்சு. அந்த கத்தியை ரெடி பண்ணணும் நல்லா. இது இந்த பக்கமும் பாருங்கள், இதுவும் சேகு தான். இது 2 மரமும் ஒன்றா இருந்துச்சு. இது வெட்டி நல்லா தேர் மாதிரி கப்பல் தண்ணியில் போனால் எப்படி இருக்கும் படகு, அந்த மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் போட்டிருக்கேன். சேஃப்டியாக இருக்கும், நம்புவோம். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. போன டைம் நடந்த மாதிரி இப்போ நடக்காது, எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக. ஏன்னா ரொம்ப ஆசையாக வளர்த்தோம் ஃபேமிலி, கஷ்டப்பட்டு வளர்த்தோம். அதில் ஒரு இன்கம் பார்க்கலாம் நல்லா. ஏன்னா பெருவிடை சண்டை டைப்பு தெரியும் எல்லாருக்கும், வளர்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரேட்டு போகுது என்னன்ட்டு. அதுதான் போயிடுச்சு. அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அதை நினச்சாவே இதை பார்க்கும் போதெல்லாம் அது அவன் ஞாபகம் தான் வரும். லியோ, ராஜா, அவங்க ஞாபகம் தான். சரி, இன்னொரு கூண்டு இருக்குது. இதுவும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சேஃப்டியாக இதே மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் ரெடி பண்ணிவிட்டு, இப்போதைக்கு வேண்டாம் எனக்கு ஏன்னா நம்ம மே மாதம் கழித்து பிஸ்னஸ் ஸ்டார்ட். மே மாதம் கழித்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, மீன்.
அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 25 ரெடி பண்ணணும். அப்புறமா வந்து அதை ரெடி பண்ணிட்டு தான் பண்ணணும். அதனால் வந்து பெருவிட வேண்டாம், ஏன்னா அது காஸ்ட்லி, அது நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும். அதனால் அது வேண்டாம். இப்போதைக்கு ஒரு நாட்டுக்கோழி வந்து பெரிய கோழியாக நல்லா ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்து ஒரு சாவலும் ஒரு பொட்டியும் வாங்கிட்டு வந்து இது மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு கூண்டில் வந்து விட்டுட்டு எதுவும் ஆகாத மாதிரி ஃபுல் சேஃப்டியாக, இப்போ இதே மாதிரி இன்னும் ஆகாது. நாய் வந்து எது பண்ணாலுமே நைட்டில் நமக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது, நம்ம பார்க்க தேவையில்ல. அது தீனி மட்டும் வச்சா சரி, தண்ணி வச்சு தீனி இது மாதிரி வச்சா போதும், வெளிமேய்ச்சல் விட்டால் போதும், மேக்ஸிமம் நோய் வராது. ஏன்னா நாட்டுக்கோழிகளுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு, நான் வளர்த்த வரைக்கும். பெருவிட தான் ரிஸ்க்கு, ஏன்னா அதை எது பார்த்து பண்ணணும் அதுங்களுக்கு, சண்டை கோழிங்களுக்கு. அதனால் நாட்டுக்கோழி வளர்த்து நம்ம இப்போதைக்கு அதில் எடுத்து இந்த இடத்த கொஞ்சம் ரெடி பண்ணணும். அந்த இடத்த அங்கங்கே அந்த பக்கம் போகாத மாதிரி, நாய்ங்க வராத மாதிரியும் ரெடி பண்ணணும். அந்த பக்கம் ஃபுல்லாக கம்பம் நிறுத்தி வேலி, இரும்பு வேலி மாதிரி போட்டு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு எப்படின்னா அங்கேருந்து அப்படியே லென்த்தாக, அங்கேருந்து அப்படியே இது வரைக்கும், இந்த லென்த் வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் நாய்ங்க தொல்லை வராது. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு ஓப்பன் இருக்குது, இந்த ஓப்பன் இருக்குது. இந்த ஓப்பன் வந்து இதுக்கும் அந்த மெஸ் அடிக்கணும். மெஸ்ஸுனால் என்ன மெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க, சும்மா நார்மலாக வருதில்ல அந்த மெஸ்ஸே போட்டால் போதும். ஏன்னா இது வந்து இடம் நம்மளது கிடையாது, ஓனர் அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு பண்ணியிருக்கோம், ஹவுஸ் ஓனர்கிட்ட. அவங்களுக்கு வந்து கொடுக்குது, அமௌண்ட் மாதிரி கொடுக்குதுன்னா கோழி எப்பயாச்சும் வந்தால் கோழி கேட்டாங்க, அவங்க ஃபங்க்ஷன் டைமில் அந்த டைமில் கொடுக்குற மாதிரி பேசிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மல் காஸ்ட்டில் பண்ணிக்கிட்டு நம்ம கோழிங்க நல்லா சேஃப்டியாக பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மீனுக்கு வந்து பண்ணணும் ஃபேமிலி. ஏன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25,000 அமௌண்ட்டு தேவைப்படும். ஏன்னா குழி லீஸு காசு கொடுக்கணும் 1 இயருக்கு. அப்புறம் குட்டிக்கு மேக்ஸிமம் அந்த குழிக்கு வந்து குட்டி இறக்கணும், அதுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும். ஒரு 25,000 தேவைப்படும். எந்த பேலன்ஸும் இல்லை, ரெடி பண்ணணும். ஏதாச்சும் ரெடி பண்ணி தான் பண்ணணும். சங்கத்தில் எதுனா எடுத்து தான் பண்ணணும். மாதம் மாதம் கட்டிட்டு வர மாதிரி. ஏற்கனவே எடுத்தது வந்து கட்டிட்டு வந்துட்டுருக்கேன். அது முடிஞ்சு பண்ணலான்னு நினச்சேன். சரி டக்குன்னு குழி ஓகே ஆனதுமே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு வேலைக்கும் பார்த்துருக்கேன். ரெகுலராக போய்க்கினே பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக்கப் அமௌண்ட் தேவைப்படும் கொஞ்ச நாளைக்கு. அது நல்லா பிக்கப் ஆனதுமே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம யூடியூப்னு நல்லா டெவலப் பண்ணணும். நல்ல சப்ஸ்கிரைபர் நல்லா நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய நண்பர்கள், நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வரீங்க, போகிறீங்க, பார்க்குறீங்க. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சேனலை. நம்ம சேனல் ஒன்றும் மானிட்டேஷனே ஆகலை, எப்போ ஆகுன்னு தெரியல. ஸோ டூ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர் இருக்கணுன்றாங்க, அது இது இருக்குன்றாங்க. அது 1 இயரு. இப்போ வந்து 2025 வந்து ஏதோ ரூல்ஸ் வந்து என்னன்ட்டுனா லாஸ்ட்டு வந்து 60 டேஸ்லேயே ஏதோ ஆகணுன்றாங்க. என்னன்னே தெரியல. நம்ம ஆரம்பித்து சேனல் 1 இயர் பக்கம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிச்சம் ஆகிட்டுக்கோம். நான் இப்போது நிறைய பேர் வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய இருக்குன்ட்டு. ஸோ நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. வீரப்பன் ஐயா வீடியோ போட்டது வந்து 50K 60K போயிடுச்சு. அப்புறமா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன், 1.4K மேலே போயிருக்கு, 1.5K போயிருக்கு. அந்த நல்ல உள்ளங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா மேலும் மேலும் வளருவோம். ஓகே ஃபேமிலி, இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது, பண்ணணும். நல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வேண்டிக்கோங்க, கடவுளை வேண்டிக்கோங்க. நான் நல்லா ஜெயிக்கணும், நல்ல லைஃப்பில் அச்சீவ்மெண்ட், நான் நினச்சதை அச்சீவ்மெண்ட் பண்ணி இந்த சொசைட்டியில் என்னை தாழ்த்தினவங்கிட்ட மத்தியில் நல்லா தலை நிமிர்ந்து நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜில் எப்படி இருந்தனோ அதை எவனோ யாரும் சொல்லாத அளவுக்கு நான் வந்து நல்லா மணி ஏர்ன் பண்ணணும். நல்ல எல்லாமே செட்டில் ஆகிற மாதிரி பண்ணணும். அதனால் நீங்கள் எல்லாருமே என்னை வாழ்த்துங்க. ஃபேமிலியாக இருக்கிற நீங்கள் தான் என்னை சப்போர்ட் பண்ணணும், கைட் பண்ணுங்கள். ஓகே ஃபேமிலி, எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க.
அவங்களுக்கு பிடிச்சது நல்லா விடாமல் போராடுங்க. ஆம்பிஷனை எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே ஃபேமிலி, பாய் ஃபேமிலி. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோ போடுறேன். பாய் ராஜா, பாய் ஃபேமிலி. எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. பாய். நல்லா பார்ப்போம். இதுக்கு மேலே வந்து பண்ணுவோம். நல்ல இதுனால என்ன சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா யூடியூப் தான் நினச்சேன், அது அப்படியே பார்த்ததுமே என்னடா இது ஒரு வருஷத்துக்கு மேலே ரெடி பண்ணோமே, இப்படியெல்லாம் இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு இதை வேதனையாக இருக்குது. அந்த பதட்டம் தான், பதட்டம் இல்லை, ஒரு டென்ஷனாக இருக்குது லைட்டாக. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை டெவலப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லாயிருக்கும். பாய் ராஜகட்ஸ் ஃபேமிலி. அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.